இயற்கை சீற்றங்கள் இல்லாமல், இயற்கை பேரழிவுகள் இல்லாமல், கொடிய நோய்கள் இல்லாமல் மனிதர்கள் அனைவரும் அப்பப்பா பட்ட துன்பங்களெல்லாம் போதும், பட்ட வேதனைகளாக போடும், கொஞ்சம் சில வருஷங்களாக நிம்மதியாக இருக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு கூட்டு பிரார்த்தனையோட அந்த இறைசக்தியானது நம்மளை கொஞ்ச காலம் எந்தவித போரழிவுகளும் பேரழிவுகளும் இல்லாமல், நோய் அழிவுகள் இல்லாமல் கொஞ்ச காலம் ஒரு நிம்மதியான ஒரு சுவாசத்தோடு கூடிய ஒரு வாழ்க்கையை அந்த இறைசக்தி கொடுக்க வேண்டும் என்று மனமார்ந்த பிரார்த்தித்து கொண்டு அஸ்ட்ரோமன் தேடை மூலம் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த பிரார்த்தனை எதற்காக என்று சொன்னால், மீனராசியில் கிட்டத்தட்ட 6 கோள்களுடைய சேர்க்கைகள், அதை பற்றிய வெவ்வேறு விதமான பயங்கரமான ஒரு கணிப்புகள், அதே போல் உலகத்திலும் வெவ்வேறு மூலையிலும் நடந்து கொண்டிருக்கின்ற இயற்கை சீரழிவுகள், இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எத்தனை கோள்களும் அந்த விட்டு விலகுகின்ற நேரத்திற்குள்ளே என்னென்னா நடக்க போகிறதுன்னு ஒரு பயமுத்தல், இந்த மாதிரி ஒரு வேதனைகள் எதுவுமே நடக்காமல் நம்மளுடைய பிரார்த்தனைகள் மூலமாக ஒவ்வொருத்தரும் இல்லத்தில் விளக்கேற்றும் பொழுது, ஒவ்வொரு கோயில் செல்லும் பொழுது, ஒவ்வொரு நிமிடமும் சூரியன் சந்திரனையும் பஞ்சபூதங்களுடைய அந்த உணர்வுகளையும் உணர்கின்ற காலகட்டத்தில் அந்த வகையில் எல்லாமே நல்லாக நடக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையோடு அஸ்ட்ரோமன் தடை மூலம் உங்களுடன் இணைகின்றேன். 29/3/2025 இப்போது நடக்கப் போகின்ற இன்னும் சற்று நேரத்தில் வருகின்ற சனி பெயர்ச்சி உண்மையா பொய்யா? சனீஸ்வர பகவான் கும்பத்திற்கு வருகிறாரா, மீனத்திற்கு வருகிறாரா? கும்பத்திலே இருக்கிறாரா, மீனத்திற்கு வருகிறாரா? இது அறிவியல் பூர்வமான உண்மையா இல்லையா, வாக்கியமா திருக்கணிதமா? இதை பற்றிய ஒரு அலசல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதோடு தொடர்புடைய நம்மளுடைய கர்ம வினைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சியை இணைவோம். இன்று 2025 29/3 சனி பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சியாவது உண்மை உண்மை உண்மை. அறிவியல் சார்ந்த அடிப்படையிலே, வானவியல் சார்ந்த அடிப்படையிலே இது முற்றிலும் உண்மை. இன்று சனிப்பெயர்ச்சியே கிடையாது, 1 வருடத்திற்கு மட்டும் அப்புறம்தான் இந்த சனிப்பெயர்ச்சி வரும். திருக்கோயிலில் வாக்கிய பஞ்சாங்கம் கடிதத்தின்படி பூஜை புனஸ்காரங்கள் 1 வருடம் பொறுத்து தான் வரும். வாக்கியத்தின்படி இன்று சனிப்பெயர்ச்சி கிடையாது என்பது சொல்வது முக்கியமாக ஆன ஒரு கருத்து, உண்மையில்லை, வெறும் பொய்யுரை. மனதுக்கு தெரியும் ஜோதிடர்களுக்கு, ஆனால் ஒரு பாரம்பரியமான அதை பிடித்து கொண்டு பழம்பெருச்சாளிகளான வகையில் அவங்க நடைபெறுகின்ற காலகட்டத்தில் அவங்க இதை ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். வாக்கியமா திருக்கணிதமா அப்படின்னு சொல்லும்போது, பாரம்பரிய முறைப்படி வாக்கிய கணிதம்ன்றது இருந்து வந்திருக்கு, திருக்கணிதம்ன்றது திருத்தப்பட்டது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்றது சொல்லி ஒரு கருப்பு வருகின்றது. திருக்கணிதம் திருத்தப்பட்டதுன்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னாலே அதில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும், அதில் ஒரு உண்மை தெரியும். உலகத்தினுடைய பூமியினுடைய சுழற்சியில் அந்த சுழற்சியினுடைய அந்த அச்சோட அமைப்பானது ஒரு அசைவானது மாறிக்கொண்டே வருகின்றதுன்றது விஞ்ஞானிகள் நிரூபித்து கொண்டு வருகிறார்கள். அதே போல் ஆசியா கண்டம் ஒன்று திருப்பி இணைகின்றது. அந்த பிளாட்டோ அப்படியே உள்ள ஒன்றுக்குன்னு இப்போ நகர்ந்து வந்துட்டே இருக்கு இப்படின்றதையும் வானவியல் கருத்துக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தானே அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். என்னோடய ஃபேஸ்புக்கில் கூட அதெல்லாம் அந்த எபிசோட்ஸ் எல்லாம் மற்ற சேனலில் கொடுத்துருக்கிறதுலாம் பதிவு செஞ்சிட்ருக்கேன், பாருங்கள். இந்த மாதிரி காலகட்டத்தில் கோள்களுடைய சுழற்சியுடைய அமைவை அந்த காலத்தில் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. சாதாரண விஷயம் கிடையாது. உலகத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக, பல யுகங்களுக்கு முன்னாடியே பூமி சூரியனை மையமாக கொண்டு இறங்குகின்றது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகின்றது. உலகத்திலேயே மக்களும் உயிரினங்களும் வசிக்கின்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் பூமி தான். மற்ற எந்த கோள்களிலுமே எந்த ஜீவராசிகளும் வசிக்க முடியாது. இந்த சூரியனுடைய அந்த வட்ட பாதையில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா
அடுத்தடுத்ததாக ஒவ்வொரு வட்டப்பாதையிலையும் என்னென்ன கோள்கள் அடுத்தடுத்து இருக்குது. சூரியனுக்கு அருகிலே புதன், சூரியனுக்கு அடுத்ததே சுக்கிரன். இந்த மாதிரி ஒவ்வொரு வட்டப்பாதையிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள் வந்து ஒவ்வொரு கோள்களுடைய இயக்கத்தையும் சொல்லியிருக்காங்க. அது உண்மை. 360 டிகிரி பாகை சுழற்சியில் இந்த கோள்களானது இயங்க கொண்டு வருகின்றது. அதுவும் உண்மை. சூரியனுடைய அந்த அமைப்பு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் அதை பயணித்து கொண்டிருக்கிறது அப்படின்றது உண்மை. இதே போன்ற ஒவ்வொரு கோள்களும் எத்தனை கிலோமீட்டர் ஒளி ஆண்டுகள் பயணித்து கொண்டிருக்கின்றன, எத்தனை வேகத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றன. இதுவும் ஒன்று. இன்னும் பிரபஞ்ச தீபிகை என்ற நூல் இருக்குது. அது எடுத்தாலே எனக்கு உடையும். அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது ஒன்றும் எனக்கு தெரியல. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வானவியல் பற்றி அவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். எனக்கு ஒரு சித்தர் பெருமான் வந்து கொடுத்தது இன்னும் இருக்குது. இன்றைக்கு இதை வந்து நம்ம இருக்கோ இல்லையோ, ஒவ்வொரு சிட்டியில் இருக்கிற அந்த பிளானட்டோரியம் போய் பாருங்கள். இந்த கோள்களுடைய சுழற்சிகள், இயக்கங்கள், இன்றைக்கி ஒவ்வொரு நிமிஷத்திலையும் ஒவ்வொரு கோள்கள், எந்த நட்சத்திரங்கள் எப்படி இயங்க கொண்டிருக்கின்றது, உலக முழுதுமே இருக்கின்ற வானியல் அந்த நிறுவனங்கள் இருக்குது இல்லையா, அங்கே அறிவியல் சார்ந்த அந்த வானியல் ஆராய்ச்சி மையங்களில் இது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் வானத்தில் எப்படி பயணித்து கொண்டு இருக்கின்றதை வந்து காட்டுகின்ற புகைப்படங்கள், அமைப்புகள் இருக்குது. நாசாலேருந்து, ரஷ்யாவிலேருந்து, இந்தியா விண்வெளி ஆராய்ச்சியிலேருந்து உலகத்தில் இருக்கின்ற பல நாடுகள் விண்வெளி ஆராய்ச்சியில், விண்வெளியான அந்த ஆராய்ச்சி நிறுவனத்துலேயும், விண்வெளியிலையும் ஆராய்ச்சி நிறுவனம், பூமியின் ஆராய்ச்சி நிறுவனம் கொடுத்த அத்தனை துல்லியமான விஷயங்கள் இன்றைக்கி யார் பட்டனை தட்டி விட்டால் உங்கள் கண்ணு முன்னாடி வரும். கம்ப்யூட்டரில் தட்டி விட்டால் உங்களுடைய கோள்களுடைய செயல்பாடுகள் வரும். இதில் என்னென்ன கோள்கள் என்னென்ன நிலைமையில் பயணித்து கொண்டிருக்கின்றன, எந்தென்ன வேகத்தில் சுழற்சி வேகத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றது என்பதை பல யுகத்திற்கு முன்பாக, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம் முன்னோர்கள் தெரிவித்து விட்டனர். வானத்தில் இருந்து கொண்டு என்னுடைய ஆராய்ச்சியிலே சொல்லியிருக்கேன் அந்த நூலில். நைல் நதியில் வெள்ளம் வருவதை வானத்தில் இருக்கின்ற அந்த கோள்களுடைய அந்த வெளிச்சம் நட்சத்திரம் வைத்து கொண்டு சொல்வார்கள். இன்றைக்கும் கிராமத்தில் இதை பற்றிய செயல்பாடு இருக்குது. இதை என்னுடைய அஸ்ட்ரோமன் தேர்டையில் இதை பற்றிய நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நேரம் இருக்கின்ற நேரத்தில் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும் போது முடிந்தால் தயக்கூர்ந்து அதை சென்று பாருங்கள். அப்போது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கோள்களுடைய இயக்கம், வட்டம், சுழற்சி பாதை, அதனுடைய வேகம், ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் பயணிக்கின்ற காலகட்டம், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு ராசிக்கு 30 பாகை, 12 ராசிக்கு 30 × 12 330 பாகை. ஒரு ராசியில் 3 நட்சத்திரங்கள், அந்த ஒரு நட்சத்திரத்தில் 4 4 1 பாதங்கள். ஒரு ராசியில் 9 நட்சத்திரத்தினுடைய அந்த 9 பாதங்கள், 3 நட்சத்திரங்களுடைய 9 பாதங்கள். இதை எல்லாமே கொடுத்த ராசி நவாம்சம் கொடுத்த அந்த நவாம்சம் என்றது என்ன? இன்றைக்கி மேஷத்தில் இன்றைக்கி சனீஸ்வர பகவான் வந்து மீனத்தில் இருக்கார் அப்படின்னா, நவாம்சத்தில் எப்படி இருக்கார்? ரேவதி நட்சத்திரத்தில் வரப்போகிறாரு. இப்போ ரேவதி நட்சத்திரம் போயிட்டுருக்கு. நேற்றுக்கு நம்ம பார்க்கும்போது உத்திரராதி நட்சத்திரம், இன்றைக்கு ரேவதி நட்சத்திரம். அப்போ ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த நவாம்சத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறது. அந்த மாதிரி ஒரு துல்லிய கணிதம், எந்த நட்சத்திரத்தை பார்த்து அதனுடைய இயக்கத்தை கண்டுபிடிக்கிறது நவாம்சம். இத்தனை துல்லிய கணிதத்தையும் நம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள். இது அத்தனையுமே கணிதம் சார்ந்த, அறிவியல் சார்ந்த ஒரு வெளிப்பாடு. நான் இப்போ பேசுறது ப்ரெடிக்ஷன்ஸ் பேசலை. ஜோதிட பலன்கள் பேசும்போது எக்கச்சக்கமான தேவையற்ற விமர்சனங்கள் அந்த ஜோதிடர்களுடைய கருத்து கணிப்புகளால் அதை அப்படியே விட்டுருவோம். இப்போ ஜோதிடத்தினுடைய அறிவியல் சார்ந்த ஒரு கருத்துக்களை பார்ப்போம். ஜோதிட கலையில் இருக்கின்ற கணிதத்தை பார்க்கிறோம், ஜோதிட கலையில் இருக்கின்ற வானவியலை பார்க்கிறோம். இந்த ஜோதிடத்தை நமக்கு கொடுத்த அந்த முன்னோர்களுடைய வானவியல் நுண்ணறிவு, கணித நுண்ணறிவியலை நம்ம இப்போ பார்க்குறோம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்படி பார்க்கும்போது இன்றைக்குன்னு இல்லை, நானே இன்னும் அடுத்த பிறவியில் வந்தால் கூட நான் ஒரு ஜாதகத்தை கணித்தாலும் இன்றைக்கு என்ன கணித முறை இருக்கோ அதே தான் அங்கே இருக்கும். அதை கணிச்சும் போது இன்னும் 100 வருஷத்தை பொறுத்து கணித்தாலும், 5000 வருஷத்துக்கு பொறுத்து கணித்தாலும், 5000 வருஷத்துக்கு முன்னாடி சரி கணித்தாலும், அல்லது ராமருடைய ஜாதகத்தை கணித்தாலும் சரி, இந்த
பேஸ் ரூல் இருக்குல்ல, மேத்தமெட்டிக் அந்த ஃபார்முலா πr² அப்படின்றோம்ல, 2πrன்னு சொல்கிறோம்ல, PNR/100ன்னு பேசுகிறோம்ல, அந்த அல்ஜீப்ரா பேசுகிறோம்ல, லாகரிதம் பேசுகிறோம்ல, அதே மாதிரி ஜோதிடத்திற்கு உண்டான அந்த கணித முறை இருக்குல்ல, அந்த கணித முறையில் கணிக்கும் போது உலகத்தில் யார் எத்தனை யுகத்துக்கு முன்னாடி இருந்து பிறந்த கணிதத்தையும் கணிக்கலாம், எத்தனை யுகத்துக்கு பின்னாடி வருகின்றது கணிதத்தையும் நம்ம கணிக்க முடியும். அந்த அளவுக்கு அழகான சிறப்பான அம்சம். No one can beat it. No one can beat it. அந்த அளவுக்கு ஒரு கணித முறையை வந்து முன்னோர்கள் எல்லா நாட்டுகளிலும் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே தான் ரொம்ப அசிங்கமான அரசல் விமர்சனங்களும் போயிட்டுருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இல்லைன்னா வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்னால் இந்த அஸ்ட்ராலஜியோட சயின்ஸை வந்து அவ்வளோ அழகாக மதிக்கிறாங்க. இங்கே தான் ரொம்ப விமர்சனங்கள், எல்லாத்துக்குமே ரொம்ப கேவலமான விமர்சனம். எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப மனசுக்கு உண்டான விஷயங்கள். நடிகர் நடிகைகள்னு சொன்னால் கூசாம அப்படியே அசிங்கமாக பேசுறது, அதே மாதிரி அரசியல் சார்ந்த இவங்களை அவ்வளோ கேவலமாக விமர்சிக்கிறது. சராசரியாக ஒரு யாரோ ஒரு நல்ல விஷயங்கள் பதிவிட்டால் கூட அவங்கள வந்து அவ்வளோ கேவலமான பழகிறது. இதெல்லாம் பார்க்குறோம். ஏன் இன்னைக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, காந்தி மகானை பற்றி ஒருத்தர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவருக்கு சனீஸ்வர பகவானுடைய பொசிஷன் என்னன்றதை பற்றி மனித வாழ்வியில் ஜோதிடத்தை பங்கை பிரித்து அதுக்கான மற்ற சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜர்ஸோட அலசினதை எல்லாமே நான் ஜஸ்டிஃபிகேஷனோட PhD தீசஸில் கொடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. முன்னாடி கொடுத்த பெரிய சயின்டிஸ்டோடையே போட்டிப்பட்டு BV ராமன், KP கிருஷ்ணமூர்த்தி சார், இது மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கொடுத்த விஷயங்களெல்லாம் நான் ப்ரூவ் பண்ணி தான் என்னோடய தீசஸை வந்து உலகத்துக்கு கொண்டு வந்தேன், டாக்டர் பட்டம் பெற்றேன். அப்போது கீழ்த்தரமான விமர்சனங்கள் விமர்சிக்கிறான்னா அங்கே சனீஸ்வர பகவானுடைய அமைப்பு இருக்குது. சனீஸ்வர பகவான் கேது அந்த நாட்களையும் சரி சரி. பெர்னாட் ஷா சொல்வார், உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது, ஒரு பேனா ஆனது உலகத்தினுடைய எத்தனையோ விஷயத்தை வந்து புரட்டி போடும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இன்றைக்கி யூடியூப் ஆனது, இன்ஸ்டாவானது எத்தனையோ விஷயங்களை புரட்டி போடுறது. அதே மாதிரி அப்படியே தட்டி விட்டு அப்படியே ஆபாசமான தேவையற்ற முறையற்ற விமர்சனங்கள், கேவலமான விமர்சனங்கள் பண்ணுறவங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த சனீஸ்வர பகவான் கேது காம்பினேஷன்ஸ் இருக்கும். அதுதான் சனீஸ்வர பகவானோட அமைப்பு. இந்த ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, இந்த கணித அடிப்படையில், அந்த வானவியல் அடிப்படையில் முன்னோர்கள் கொடுத்த கணிதமானது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் கணித்தாலும் அது உண்மைதான். அப்படி தான் ராமருடைய ஜாதகம் நம்மக்கிட்ட இருக்கு. இன்றைக்கு பிறக்கின்ற ஜாதகம் 6 தலைமுறையாக 10 தலைமுறையாக பிறக்கிற ஜாதகத்துடைய கணிதத்துடைய வெளிப்பாடு, வருங்கால கட்டத்து எல்லாமே கணித முறை, வானியல் சார்ந்த விஷயம் அத்தனையும் உண்மை. அப்போது அதெல்லாம் உண்மைன்னும் போது ப்ரெடிக்ஷன்ஸும் உண்மையாக இருக்கணும். அது அப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி சனிப்பயிற்சி மட்டும், இப்போ நம்ம பார்க்குறது சனிப்பயிற்சி மட்டும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு உலக அளவில் இன்றைக்கி யார் வேணால் நாளைக்கு காலையில் போய் எழுந்துருங்க, பிர்லா பிளானட்டோரியம் போங்க, சென்னையில் வசிக்கிறவங்க அவங்கவுங்க அந்த ஊரில் இருக்க பிளானட்டோரியம் போய் பாருங்கள். அல்லது இந்த ஒவ்வொருத்தரோட யூடியூப்பில் போனீங்கன்னா அந்த பிளானட் பொசிஷன்ஸ் ஆன இருக்குது, வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அங்கே போய் பாருங்கள். கண்டிப்பாக நாளைக்கு விடிகாலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த பீசஸ், அந்த மீனத்தில் இந்த சனீஸ்வர பகவான் இருப்பார். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் பார்த்துட்டே இருக்கேன். நான் வந்து இப்போ நான் 9:03 போட்டேன். நான் திருப்பியும் நான் உங்களுக்கு என்னோடய கணிதத்துக்குள்ளே வரேன். இப்போ நான் போகிறேன் 9:34. 9:34 நான் வந்து இன்றைக்கி ஜாதகம் போடுறேன். இன்றைக்கி 29/3/2025. இன்றைக்கி ஜாதகம் இப்போ நான் போடுற பிறந்த நேரம் வந்து 9:34 PM, சனிக்கிழமை, ஜோதிட நாள் சனிக்கிழமை, லகரி சித்திரபக்ஷத்தில் திருக்கணிதம் போடும்போது ரொம்ப அக்யூரேட்டாக வரும் உங்களுக்கு. லக்னம் இப்போது விருச்சிகம், லக்னாதிபதி செவ்வாய், இப்போ லக்ன நட்சத்திர விசாகம், லக்ன நட்சத்திராதிபதி குரு, ராசி மீனம், ராசி அதிபதி குரு. இன்றைக்கி நட்சத்திரம் இந்த நிமிஷத்தில் ரேவதி 1ஆம் பாதம். அந்த ரேவதி 1ஆம் பாதத்துக்குரிய அதிபதி புதன் பகவான். அதனால் இன்றைக்கி இந்த நேரத்தில் பிறக்கின்றவங்க எல்லாருக்கும் புதன் தசை ஆரம்பிக்கும். அந்த தசையோட இருப்பு 15 வருஷம் 3 மாதம் 15 நாள். இன்றைக்கு சூரியோதயம் 6:07 இன்றைக்கு காலையில் ஆரம்பிச்சது.
இன்றைக்கி சூரிய அஸ்தமனம் வந்து 6:20க்கு முடிஞ்சுது. இன்றைக்கி சந்திரோதயம் 5:49க்கு ஆரம்பிச்சிருக்கு. சந்திரனுடைய அஸ்தமனம் 6:20 பிஎத்துக்கு அந்த மறையும். அது பூமியினோட அடிப்படையில் அது புரிஞ்சவங்க, சயின்ஸ் புரிஞ்சவங்களுக்கு அது புரியும். அதுக்கு அடுத்ததாக இது சக வருடம், விக்ரம வருடம், பிறை வளர்பிறை, திதி பிரதமை. ஏன்னா இன்றைக்கி மத்தியானம் அமாவாசை முடிஞ்சிருச்சு. யோகம் பிராமியம், கரணம் பத்திரை, வர்ணம் சோத்திரம், வசியம் நீர்வாழ், இது மாதிரி யோனி, இது மாதிரி எல்லாம் ஜோசியத்தில் நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கட்டங்கள். இந்த கட்டங்களில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியாது, நான் இருந்தாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன். இல்லை இப்போ இந்த நிமிஷம் 9:34க்கு ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய் பகவான், அதே மாதிரி கன்னியில் கேது பகவான். அதே போல் இந்த நேரத்தில் இன்றைக்கு 9:30 நான் இப்போ பேசிகிட்டு இருக்க நேரத்தில் லக்னம் விருச்சிக லக்னம், தனுசில் மாந்தி, அடுத்ததாக கும்பத்தில் சனீஸ்வர பகவான் இப்போ போயிட்டுருக்காரு, பிரயாணம் செஞ்சு கொண்டுட்ருக்காரு. அதுக்கு அடுத்தது ராகு பகவான், சுக்கர பகவான், புதன், சூரியன், சந்திரன், இந்த 5 கோள்களும் இப்போது மீன ராசியில் இருக்கு. ஏன்னா இன்றைக்கி ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கி ரேவதி அந்தந்த நட்சத்திரத்தில் தான் சந்திர பகவான் பயணிப்பார். அதுதான் 27 நட்சத்திரங்கள் திருமணம் செய்து கொண்டான் ஒரு புராண கதை. சந்திரன் அன்றன்னைக்கு என்னென்ன நட்சத்திரம் இருக்காங்களோ அன்னன்னைக்கு அந்தந்த ராசி அது அடிப்படையில் சொல்லப்படும். இப்போ 5 நட்சத்திரங்கள் கோள்கள் வந்து இன்றைக்கு 5 கோள்கள் வந்து இப்போ மீன ராசியில் இருக்காங்க. இன்னும் நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது 9:44க்கு அழகாக சனீஸ்வர பகவான் வந்துட்டே இருக்கார். அப்போது சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் இந்த திருக்கணித முறையில் கணிக்கின்ற காலகட்டத்தில் எல்லாமே சரியாயிடுச்சு. வானத்தில் சூரிய சந்திர கிரகணம் நிகழ்வுகள் எத்தனை மணிக்கு துல்லியமாக நிகழ்கின்றதோ அது இன்றைக்கு திருக்கணித வந்திருக்கு. நீங்கள் இன்றைக்கி அமைப்புலேயே நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த சூரிய கிரகணத்தோட அமைப்பு. அப்போ இதுதானே உண்மை. அப்போ இன்றைக்கு சூரிய கிரகணம் அந்த திருக்கணித பிரகாரம் எத்தனை மணிக்கு வரும் விலகுன்றதை சொல்கிறது உண்மையாக இருக்கோ அப்போ கோள்களுடைய அனுப்பு தானே உண்மை. அதே மாதிரி இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்க மனசை தொட்டு பார்க்க சொல்லுங்க. இன்னைக்கு பாருங்க, இதோ இப்போ வந்துட்டே இருக்கும். இந்த வந்தாச்சு, நம்ம பேசிட்டு இருக்கோம் 9:56. இப்போ நான் திருப்பியும் நான் பார்க்குறேன் 9:56க்கு போகிறேன். இன்னைக்கு அப்படி பார்க்கும் பொழுது சனீஸ்வர பகவானை வரவேற்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். சனீஸ்வர பகவான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சில பேர் ஜோதிடர்கள் சாமானியர்கள் பேசினா பரவாயில்ல, ஜோதிடத்தை மையமாக கொண்டு ஜோதிட கோள்களையே மையமாக கொண்டு அந்த ஜோதிட சாஸ்திரத்தை கொண்டு தான் அவர்களுடைய ஆயுளையும் வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். எக்கச்சக்க வருமானத்தை, சொந்த வீடு வாசல் காரை வாங்கிட்டு வர்றாங்க. ஆனால் அவங்க கோள்களை வந்து அவன் இவன் வந்துட்டான், போனான், நுழைஞ்சான், கெடுத்துட்டான், போயிட்டான்னு சொல்லிட்டு பேசுறாங்க. எனக்கு அது ரொம்பவே மனசு கஷ்டம். நீங்க 99% பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான், கேது பகவான், ராகு பகவான் தான் சொல்வேன் நான். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சனீஸ்வர பகவான். இணைந்திருங்கள் நேயர்களே. சனீஸ்வர பகவானுக்கும் மனிதனுடைய வாழ்வியலோட குணாதிசைக்கு ரொம்ப தொடர்புடையது. பயப்படவே பயப்படாதீங்க. சிம்மராசிக்காரங்க பயப்படவே பயப்படாதீங்க. அஷ்டமத்து சனிக்கு பற்றி பயப்படவே பயப்படாதீங்க. கன்னிராசிகாரர்கள் வந்து கண்டக சனிக்கு பற்றி பயப்படவே பயப்படாதீங்க. மீன ராசிக்காரர்களும் மேஷ ராசிக்காரர்களும் தயவு செய்து ஏழ்நாடு சனீஸ்வர பகவானை பற்றினா பயப்படவே பயப்படாதீங்க. ஒரு ராசி ஒரு நாளைக்கு 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் என்னங்க இன்னைக்கு ரேவதி நட்சத்திரத்தை பிறந்தது இந்த நிமிஷத்துலேருந்து நாளைக்கு வரைக்கும் இருக்கிறது ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள தான் இருக்கும். அப்போ அத்தனையோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கா? மகத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருமே ஜெகத்தை ஆண்டுட்டாங்களா? ஜெகத்தை ஆண்டவங்க யாருமே ஜெயிலுக்கு போகாம இருக்காங்களா? எவ்வளோ உண்மையா வாழ்ந்து கூட பொய்யா அந்த நீதி தேவதைக்கு முன்னாடி இருந்துட்டு வரலையா? அப்போ என்னென்ன கோள்களுடைய மாறுபாடு? எது உண்மை? அவிட்ட வந்து தவிட்ட பானைனா தொட்டது, அவிட்ட நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாம் நிற்க வச்சு தவிட்ட பானை தொட்டு தொட்டு பொண்ணாக்கிடலாமா? நம்ம என்ன பாம்பாட்டி சித்திரா? அப்படியே ரசவாதத்தை அப்படியே மாற்றி கொடுக்கறதுக்கு. மூல நட்சத்திரம் பொண்ணு வீட்டுக்குள்ள வந்துட்டான்னா அந்த குடும்பமே நிர்மூலமாயிடுமா? என்ன ஒரு அநியாயம்! ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலமாயிடும். கேட்ட நட்சத்திரம் ஜேஷனுக்கார யாரு? கணவனுடைய மனைவிக்கே பொருத்தமாகணும். ஆனா அந்த பொண்ணு வந்து உள்ள வருதுன்னா அந்த கணவனுடைய அண்ணனுக்கு ஆகாதான்.
அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு தங்க வீட்டுக்குள்ள நுழையுதுன்னு சொன்னானா அந்த மூல நட்சத்திரம் மாப்பிள்ளை வந்தானா அந்த பொண்ணோட அண்ணனுக்கு ஆகாதான். ஏன்னா ஐயோ வேண்டாம் கேட்ட நட்சத்திரம் இந்த மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லிட்டாங்க என்னோட ஃப்ரெண்டோட அம்மா. உடனே எங்கள் அண்ணா அவர் சயின்டிஸ்ட்டுங்க, நல்ல காலத்தை அதனால தான் நான் இப்போ ஓடி வரேன். என்னோட வாழில் இருக்கிற காலத்தை உண்மையை நிறைய பேசியிருக்கோம். நாளைக்கு நான் செத்து போனதுக்கப்புறமா தான் வந்து பார்க்கலாம். அவ்வளோ பெரிய ஜீனியஸ். குமுத ஜோதிடத்தில் கூட எழுதிட்டு இருந்தார். எப்பேற்பட்ட அண்டார்டிகாவில் குழந்தை பிறந்தா கூட உங்களுக்கு கையில் கால்குலேட். நானே இப்போ வந்து கம்ப்யூட்டர் திருக்கணிதத்தை எஃப்எம்எஸ் வச்சு பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். கால்குலேட்டர் அவ்வளோ அழகாக நச்சுன்னு பண்ணுவார். பெரிய அவரோட முதல்வர் ஜாதகம் 7 ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதில் பெஸ்ட்டு ஒன்று எடுத்து கொடுத்தார். எப்பேற்பட்ட ஜோதி. எங்கள் அப்பா கிட்டனா எரும மாட்டை கண்ணுக்குட்டி போட்டுட்டு அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு எங்கள் அப்பானா இல்லை இன்னொரு தான் நான் எவ்வளோ நிறைய விஷயங்கள் உலகத்துக்கு சொல்வேன். எங்கள் 8வது படிக்கச்சே எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். இருந்திருந்தா நான் எவ்வளோ கற்றுட்டு நான் நிறைய விஷயங்கள் நான் உலகத்துக்கு இந்த மாதிரி பொய்யுரைகளை அடித்து துவம்சம் பண்ணியிருக்கலாம். ஜாதகத்தை பார்த்துட்டு ஏன்பா எருமாட்டு குட்டி போட்டிருக்காப்பா, போப்பா புல்லும் தவிடும் வாங்கி கொடுத்துட்டு வாப்பா பிறந்தநாள் பரிசான்னு சொல்லிட்டார். அப்பா வந்து ஜாதகத்தை கணிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்பா கிட்ட. அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் ஜாதகம் பார்க்க மாட்டார். அந்த மாதிரினா உண்டு. கிரிட்டிசிசம்ன்றது எல்லா இடத்துலையும் உண்டு. அந்த மாதிரினா ஜீனியஸ் இருந்திருக்காங்க வாழ்க்கையில். அவ்வளோ அழகாக சொல்ல முடியும். அது அவ்வளோ ஏன்னா இறைசக்தி முன்னோர்கள் சித்தர்கள் கொடுத்த கலைங்க. அது எப்படிங்க பொய்யாகும்? சித்த மருதம் பொய்யாலல்ல, அதே மாதிரி தான் சித்தர்கள் கொடுத்த கலைங்க. அது இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, இதோ 29 மார்ச் 2025 சனிக்கிழமை. இன்னைக்கு பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சேன். இன்னைக்கு பாருங்க, சனீஸ்வர பகவான் நம்ம பேசிட்டே இருக்கிறதுக்குள்ள கும்பத்துல இருந்தவர் மீனத்துக்கு வந்துட்டாரு பாருங்க. திருக்கணித பிரகாரம் பாருங்க, உள்ள வந்துட்டார். நான் காத்துட்டு இருக்கேன். ரிஷப லக்னத்துல இருக்கவங்களுக்குலாம் சந்தோஷமா இருங்க. நான் இந்த சனீஸ்வர பகவான் இந்த 11 வரணுன்றதுக்காக நான் ரொம்ப ஜாஸ்தியாக காத்துட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட ஜாதகத்தோட அமைப்பு அந்த மாதிரி. நிறைய விஷயங்கள் உண்மை பேசுகிறோம்ல, அந்த உண்மை உலகத்துக்கு கொண்டு வரணும்ல. ஏன் 1 வாரம் முன்னாடி கொடுத்துருக்கூடாதா? 6 மாதம் முன்னாடி நான் கொடுத்துருக்கூடாதா? அவங்கவுங்க ராசி பலனை கொடுத்தே மிகப்பெரிய ரீச்சில் போகிறாங்க. எதுக்கு? 6 மாதம் முன்னாடி பேசினா அதுக்கேற்ற மாதிரி ரீச்சு, வியூவர்ஷிப். எனக்கு வேண்டாங்க. உண்மையை பேசணும். எப்போ நேரம் கிடைக்குதோ உண்மையை பேசுவோம். எத்தனை நல்ல உள்ளங்களுக்கு அது சென்று சேரணுமோ சேரட்டும். என்னங்க கட்டி எடுத்துகிட்டு போகிறோம் வாழ்க்கையில்? என்ன எடுத்துகிட்டு போகிறோம் வாழ்க்கையில்? போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல. அலெக்சாண்டர் மாதிரி நான் எதுவுமே கொண்டு போகல, என் கையை விரித்து எடுத்துகிட்டு போங்க. போகும்போது ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல, வரும்போது ஒன்று எடுத்துகிட்டு வரல, போகும்போது எடுத்துகிட்டு வரல. ஒன்னே ஒன்று தான் எடுத்துகிட்டு போகிறோம், கர்மா. இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் இருக்கா? பிறக்கும் போதே புதன் தசையில் பிறக்குமா? கிட்டத்தட்ட 15 அந்த புதன் தசையில் பிறக்க போகிறதா அதோட இருப்பு தான் கொண்டு வரும். அது இன்னைக்கு யாருன்னா இன்னைக்கு நாளைக்கு குழந்தை பிறகுதோ ரேவதி நட்சத்திரம் பாருங்க, புதன் தசை இருப்புன்னு காட்டும். அப்போ மீதி இருப்புல எங்க போச்சு அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் கர்மா, முற்பிறவி கர்மாவில் வந்து இது போயிடுது. இது கூட நம்ம முன்னோர்கள் அப்படியே தெளிவாக அதை பாருங்க கொடுத்துட்டாங்க. இந்த அமைப்பை முன்னோர்கள் கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்துருக்கும் போது பாருங்க, ஆயிலும் கேட்ட ரேவதி புதன் தசை 15 வருஷம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி படித்து காமிச்சேன். 9:38 போகும்போது ரேவதி நட்சத்திரம் அந்த குழந்தை பிறந்ததா புதன் தசை 15 வருஷம். இப்போ மொத்தம் புதன் தசை 17 வருஷம். அப்போ 2 வருஷம் அந்த குழந்தை பிறந்திருந்தா அந்த இருப்பு தசை எங்கே போச்சு? கால்குலேஷன்ஸ். அது பர்ஃபெக்ட் கால்குலேஷன். எல்லா மேத்தமெட்டிஷியன்ஸும் அக்செப்ட் பண்ண கால்குலேஷன் அது. இதில் 2 வருஷம் அதுக்கு இருப்புன்னு வரும். இருப்பு இப்போ 15 வருஷம் கிட்ட வருது அந்த குழந்தைக்கு. இப்போ 9:38 போடுறதுக்கு. அப்போ மீதி 2 வருஷம் எங்கே போச்சு? அப்போ போன ஜென்மத்தோட கர்மா. அதை வச்சு ஜாதகத்தில் அந்த பிளானட் பொசிஷன் வச்சு என்ன கர்மான்னு கண்டுபிடிக்கலாம். தீதும் நன்றும் பிறதர வாரா, நோதலும் தனிதான் அவர் தர. இன்னைக்கு இந்த குழந்தை பிறந்தா போன ஜென்மத்தோடைய அந்த கர்மா பலனோட இருப்பு கொண்டு வருது. அதே மாதிரி இன்னைக்கு இந்த நேரத்தில் ஒருத்தங்க இறந்து போனாங்க அப்படின்னா நாளைக்கு இந்த நேரத்துலன்னா இந்த ஜென்மத்தோடைய அந்த கர்மாவோட இறக்குறாங்க. அவ்வளோதான். நம்ம போகும்போது எதையுமே எடுத்துகிட்டு போகலைங்க. நம்மளுடைய நல்லதையும் கெடுதலையும் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரோம். நம்மளுடைய நல்லது கெடுதலையும் தான் விட்டுட்டு போகிறோம். அதே மாதிரி இன் ஃபியூச்சரும் அதுதான். அப்போது போன ஜென்மத்தை நல்லது கெடுதலையே அப்படியே கொண்டு வந்துட்டு இந்த ஜென்மத்தை அதே நல்லது கெடுதலை வாழ்ந்துட்டு திருப்பி அடுத்த ஜென்மத்தை பிறக்கிறது என்னங்க பிரயோஜனம்?
அப்போ இந்த போன ஜென்மத்தோடைய கெடுதலை வந்து நல்லதா மாற்றணும், இந்த ஜென்மத்தில் நல்லபடியாக வாழ்ந்துடணும், அதுக்காக அடுத்த ஜென்மத்தில் நல்ல பிறவியாக பிறக்கணும். இந்து அடிப்படையில் பிறவி உண்டுங்க. அதுக்கு தான் ஜோசியம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு யுக யுகமாக அப்படி பார்க்கறதுனால தான் ஜோசியம் யுகமாக இன்னைக்கு இருக்குது. அதில் ஒரு சயின்ஸ் இருக்குது, அதில் ஒரு கணிதம் இருக்குது, அதில் ஒரு அறிவியல் இருக்குது. அதே மாதிரி அது ஒரு வழிகாட்டுல ஒரு மெய்மைத்தன்மை இருக்குது. இல்லைன்னா எப்படி இந்த ஜோதிடம் யுக யுகமாக இருக்குது? இந்த மாதிரி புரட்டு கதைகளை நம்பவே நம்பாதீங்க. இன்னைக்கு பாருங்க, வாக்கியம் சொல்றாங்களே 1 வருஷம் பொறுத்து தான், கோயில்கள் எல்லாம் 1 வருஷம் பொறுத்து தான் சொல்றாங்களே. இன்னைக்கு இப்போதோ பயிற்சி ஆயிடுதேன். 9:38க்கு வந்து சனீஸ்வர பகவான் 329 டிகிரி பாகையில் இருந்தாரு. இன்னைக்கு நான் 9:50 பேசும்போது சனீஸ்வர உள்ள வந்துட்டாரு. இப்பதாங்க 6 கோள்களும் ஒன்னா சேர்றது. சனீஸ்வர பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், சந்திர பகவான், 6 கோள்களும் ஒரே இணைவு இன்றைக்கு மீன ராசியில். இதை பற்றினா நீங்கள் பார்க்கணும். அஸ்ட்ரோமன் தேர்டையில் இணைஞ்சிருங்க. 6 கோள்கள் இணைவதனால ஒவ்வொரு ராசிக்கும் பிரச்சனை வருமா வராதா, ஒவ்வொரு கோள்களும் வருமா, இதன் இந்த 6 கோள்களோட இணைவு வந்து உலக அளவில் தான் ஜுடிஷியல் அஸ்ட்ராலஜியில் தான் பெரிய மாற்றங்களை வந்து கொண்டு வரும். அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் சந்திரன் 2 நாளில் விலகிடுவார், 1 நாளில். அடுத்தது வந்து திருப்பியும் சுக்கிரன்னா 45 நாள், புதன், சூரியன் 1 மாதத்தில் பங்குனி சித்திரை பிறந்ததுன்னா 15-20 நாளில் சூரிய பகவான் வந்துடுறது. ஒவ்வொரு கோள்களும் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்துடும். செவ்வாய் நகர்ந்துருவார். செவ்வாய் ஆல்ரெடி இருக்காரு. இப்போ வந்து யார் மாற போகிறாங்க? சுக்கிரன் மாறிடுவாங்க, புதன் மாறிடுவாங்க, சந்திரன் மாறிடுவாங்க, சூரியன் மாறிடுவாங்க. இப்போ அதுக்கப்புறம் அங்கே யார் இருக்க போகிற? மீனத்தில் சனீஸ்வர பகவான், ராகு பகவான் தான் இருக்க போகிறாரு. இன்னைக்கு இப்போ முடிஞ்சால் இப்போ பிளானை பாருங்கள். விடிகாலையில் எழுந்துட்டு நாளைக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சி 9:49க்கு திருக்கணிதம் போட்டு பாருங்கள். 9:49க்கு சனீஸ்வர பகவான் போயிருக்கும் போது கண்டிப்பாக பிளானட்டோரியம் கொடுக்குற ரிப்போர்ட்ஸில் பாருங்கள், சனீஸ்வர பகவான் மீனத்தில் தான் இருக்கார், வந்துட்டார். மக்களே, கோள்கள் மட்டும் ஜோதிடர் சொல்கின்ற கணிப்புகள் மட்டும் முடிந்த முடிவு இல்லைன்றதை இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க. வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம், கோயில் இருக்கின்ற அந்த அர்ச்சகர்களுக்கு பிரகாரம் இந்த சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி என்பது பொய்ன்னு சொல்லிட்டது இன்னைக்கு சொன்னதே பொய்யாயிடுச்சு, இன்னைக்கு உண்மையாயிடுச்சு. அப்போ அதே மாதிரி ஜோதிடர் சொல்கின்ற பொறுத்த விஷயங்களும் பொய்யாகனா அது யாருடைய தப்பு? ஜோதிடரோட தப்பே தவிர ஜோதிட கணிதத்தின் தவறு கிடையாது. ஜோதிடர்கள் படைத்த அந்த ஜோதிடத்தை படித்த சித்தர்கள் தவறு கிடையாது. அந்த ஜோதிட கலையினுடைய தவறுன்றது இதை புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி தான் ப்ரெடிக்ஷன்ஸும். அதால் இன்றைக்கு 29/3/2025 9:44 மணி அளவு இரவு நேரத்தில் சனீஸ்வர பகவான் 330 டிகிரி பாகைக்குள்ள மீனராசியில் வந்துட்டாரு. 330 360 பாகை மீனராசி. ஒவ்வொரு ராசிக்கும் ஆனால் ஒரு அமைப்பில் சனீஸ்வர பகவான் வந்திருக்காரு. கவலைப்படாதீங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இதுதான் அப்படின்றது கிடையாது. பெரும்பாலும் யூடியூப் திறந்தாலே சிம்மராசிக்காரர்களுக்கு ஆன மீம்ஸ் ரொம்ப மோசம். நடிகர் ராஜ்குமார் சார் போட்டிருப்பார் பாருங்க, அந்த மீம்ஸ் எல்லாம் தேடி எடுத்து, ஏண்டா இப்படி பயமுத்துறீங்க எங்களை, ஏயா இப்படி எங்களை விரட்டி விரட்டி அடிக்கிறீங்கன்ற மாதிரிலாம் மீம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. என்னையா இப்படின்னா சோதிக்கிறீங்கன்னா போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி நாளை காலையில் எழுந்து சனீஸ்வர பகவான் ஒரு கோள்களுடைய பெயர்ச்சின்னு சொன்னாலே போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். அப்போது நான் சனி பயிற்சியே கிடையாதுன்னு கோயிலில் அர்ச்சகர் சொன்னால் கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன் அதை போய் அர்ச்சனை பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். உங்களுடைய மனசு திருப்திக்கு நாளைக்கு போயிட்டு யார் யாரெல்லாம் அறிவியல் பூர்வமாக வானவியல் அடிப்படையில் மீனராசிக்கு சனீஸ்வர பகவான் பயிற்சி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே எதற்காக 1 வருஷம் காத்துட்ருக்கீங்க? சனீஸ்வர பகவானுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்கள். சனீஸ்வர பகவானுக்கு முன்னாடி வேறு யாருக்கு அர்ச்சனை பண்ணுறதுன்ற ஒரு அமைப்பு இருக்குது. இதை பற்றிய நம்ம நான் அடுத்த ஒரு லைவ் டிஸ்கஷன் முடிச்சுட்டு திருப்பி அதே லைவில் நான் வரேன். ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்கள் கற்றுக்கணும் இல்லை, இது முக்கியம் இல்லை. இன்றைக்கி சனிப்பயிற்சி முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். நாளை காலையிலிருந்து நீங்கள் சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு பெயர்ந்து விட்டதன் காரணமாக எல்லா ராசிக்காரர்களுமே சனீஸ்வர பகவானுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். சனீஸ்வர பகவானை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த தெய்வத்திற்கு, அடிப்படைக்குரிய காரகத்துக்குரிய தெய்வத்திற்கு நீங்கள் போய் அர்ச்சனை பண்ணலாம். நவகிரகங்களை ஈஸ்வரனால் படைக்கப்பட்டது.
தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், கர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். ஒவ்வொரு பிறவியில அந்த மனிதன் படுகின்ற கர்மத்திற்கு ஏற்பட அந்த கோள்களுடைய பலன்கள் மாறுபட்டு அவருடைய வாழ்க்கையினுடைய முறையும் தராதரையும் கொடுக்கணும். அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் தேவைன்றதுக்காக தான் சனீஸ்வர பகவான ஒரு நீதி தேவதையா சனி நவகிரகத்தை கோள்களை படைக்கிறார். சனீஸ்வர பகவானை ஈஸ்வரன் படைக்கிறார். அதனால பெரும்பாலும் நவகிரக ஸ்தலம் என்று சொன்னாலே சிவனுடைய கோயில்கள் தான் நவகிரக ஸ்தலமாக இருக்கும். நவகோள்களையும் இந்த பிரபஞ்சத்திலே கோள்களையும் படைத்தது யார் என்று சொன்னால் ஈசன் சிவபெருமான். இந்த நவகோள்களையும் ஏற்றி படைக்கின்ற அமைப்பை உருவாக்கியவர் யார் என்று சொன்னால் சிவபெருமான். அந்த இயக்குகின்ற சக்தியாக இருப்பவர் தான் ஆதிபராசக்தி. அதனால தான் நவகிரக நாயகி படம் பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். மற்றபடி நல்லபடியாக வாழ்ந்தவங்களுக்கு போன ஜென்மத்துடைய கர்மா, இந்த ஜென்மத்துடைய கர்மா, நம்ம செய்கிற நல்ல விஷயங்களை எல்லாமே சேர்த்து கூட்டி கழித்து அட்லீஸ்ட் பாஸ் மார்க்காவது உங்களை வாழ வச்சிடும். பயப்படாதீங்க. யாராவது சிம்மராசிக்காரர்களே அதில் பாதாளமா, கன்னிராசிக்காரர்களே கண்டகசனியா அப்படின்னு சொல்லிட்டு, மேஷராசிக்காரர்களே உங்களை 7 நாட்டு சனீஸ்வர பகவானை காத்திருக்கிறதுன்னு சொன்னோன்னா பயப்படாதீங்க. எல்லாத்துக்கும் முன்னோர்கள் சித்தர்கள் கோள்களை பற்றி இயக்கத்தை எப்படி கொடுத்தது இன்னைக்கு உண்மையாக எடுத்தோ, நிறம் குணங்கள் கொடுத்து இயக்கவட்ட பாதை கொடுத்து உண்மையாக இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு கோள்களுடைய குணாதிசயங்கள் கொடுத்து மனிதர் உடம்புக்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கான வழிபாட்டையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. நீங்களே உங்களோட வழிபாட்டில் அதை சரி பண்ணலாம். தனிப்பட்ட ஒரு பரிகாரங்கள் பண்ணி தனியாக கொடுக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. எல்லாம் வல்ல தாய் எங்கும் நிறைந்தாலே அதே மாதிரி தான் எல்லாம் வல்ல இது ஈஸ்வரன் தான். சனீஸ்வர பகவான் போறீங்கன்னா திருநள்ளாறு போன வெறும் சனீஸ்வர பகவான் மட்டும் பார்க்கக்கூடாது. சாய்வாக தான் பார்க்கணும், நேருக்கு நேரம் பார்க்கக்கூடாது. ஆனால் சிவனை நேருக்கு நேரம் பாருங்க, சனீஸ்வர பகவான் கிட்ட வரமாட்டார். நிறைய இருக்கு, வழிபாடு இருக்கு. பார்க்க போகிறோம், அடுத்த லைவ்ல பார்க்கலாம். இந்த சனி பயிற்சியை வெற்றிகரமாக எதிர்கொள்வோம். நல்லவர்களே நீங்கள் சனீஸ்வர பகவானுடைய பயிற்சிக்கு பயப்படாதீங்க. மீனராசியில் சனீஸ்வர பகவான் ஒரு நல்ல அமைப்பு தான். மீனத்தில் ராகு இருக்கதும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அதனால் கவலைப்படாதீங்க. கோள்கள் தன்னை இப்போ சுற்றி கொண்டே இருக்கணும். நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் நம்ம நடந்து கொண்டே இருக்கணும்ல. நமக்கு என்ன தேவையோ அப்போ சாப்பிட்றோம். நம்ம பசிக்கிறது நம்ம சாப்பிட்றோம். இல்லை ஓவராக சாப்பிடும்போது வாந்தி எடுக்கிறோம், டிசென்ட்ரி ஆகுது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறோம். அதெல்லாம் நம்ம காம்பினேஷன்ஸ் தானே. அதே மாதிரி தான் எல்லாம் அதோட இயக்கம் நடக்கும். நம்மளது அவங்கள்ட்ட சேரும்போது எல்லாமே நல்லது நடக்கும். எதுவுமே முடிந்த முடிவு இல்லை. இதுதான் விதின்னா இந்த ஜோசியம் எதுக்குங்க, இந்த சயின்ஸ் எதுக்கு? என்றைக்கோ யுகத்தோட யுகமாக அழிஞ்சிருக்கும்ல. ஒரு தவறுன்னு சொன்னால் அழிஞ்சிடுறாங்கல்ல. அவங்க ஓட்டு போடும்போது இதை தவறுன்னு சொன்னால் அப்படியே ஸ்வீப் பண்ணி கொண்டு வந்துடுறாங்கல்ல. எப்பேற்பட்டவங்களையும் புரட்டி போட்டுடுறதில்ல மனுஷங்க. பார்த்தீங்களா, அரசியலில் கடைசி நிமிஷத்தில் ஒரு திருப்பம் ஏற்பட்டு நம்ம நினைக்கிறதுக்கு மாறான ஒருத்தர் ஜெயிச்சுட்டு அரசியல்வாதியாக தலைவனாக மாறிடுவாங்கல்ல. அப்போ எங்கே நினைக்காது அந்த மனம் அந்த மனம் என்ற ஒன்று இருந்தாலே இந்த கோள்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதனால தான் நினைத்தோருக்கில்லே நாளென்னும் கோள் என்றார் சுந்தரர். அதே போல் நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும், வினைதான் கோள் என்ன செய்யும், வினைதான் என்ன செய்யுன்றார் அருணகிரிநாதர். அதனால கவலைப்படாதீங்க. இதை நிவர்த்தி வருவதற்காக தான் தமிழ்நாடு முழுதும் உலகமும் சிவனுடைய ஆலயங்களும் சிவனை சுற்றி இருக்கின்ற அந்த சூரியனை சுற்றி இருக்கின்ற நவகிரக கோள்களும் கொடுத்து அதன் வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய மனத்தின் எண்ணத்தின் மூலமாக நல்ல விஷயங்களை விதைத்து அதன் மூலமாக இந்த கோள்களுடைய அதிர்வலைகளானது உங்களுக்கு தீமை இல்லாமல் நன்மை இருவதற்கு முன்னோர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்க சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் கொடுத்த ஜோதிடருடைய அந்த கணிதமும் ஜோதிடருடைய இயக்கமும் நிறமும் செயல்பாடு எவ்வளோ உண்மையாக இருக்கோ அவங்க கற்றுக் கொடுத்த விஷயங்களும் நம்ம அதை பின்பற்றினோம், ஃபாலோ பண்ணனா நம்ம எல்லாமே நல்லதாக இருக்கும். இதுக்காக தான் சித்தர்களும் ஞானிகளும் மத குருமார்களும் முனிவர்களும் ரிஷிகளும் நம்ம பெரியவர்களும் நம்ம அப்பா அம்மாவும் நம்ம தாத்தா பாட்டியும் கற்றுக் கொடுத்த நல்ல விஷயங்களை நம்ம பின்பற்றினாலே போதும். எந்த சனீஸ்வர பகவான் பயிற்சி, எந்த கோள்களை பற்றி பயிற்சி பண்ணுவோம், அதுதான் நடக்கும். என்ன ரேசஸ் மாறும், அவ்வளோதான். சொல்லுவாங்க ஜோதிடருடைய வழிகாட்டி கொடையை எடுத்துகிட்டு போனால் மறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழை பிறக்கட்டும். ஆனால் அதீத மழை அந்த கொடையை பிச்சுன்னு போயிடும், கொடையை மடிஞ்சு உடஞ்சிடும், திருப்பி தப்போமா நினையும். அப்போ அதை காட்டில் பெஸ்ட்டு என்ன, ரெயின் கோட்டு போடுறோம். ஆனால் ரெயின் கோட்டு போட்டும் கூட அதோட சாரல் மூஞ்சில் அடிக்கும்போது கண்ணே தெரியாத நடக்காமல் பள்ளத்தில் விழுந்து சேத்துல விழுந்துருவோம். அப்போது வேற வழியில் ஒதுங்கி தான் ஆகும் ஒரு இடத்துல அந்த முடியும். ஏன்னா அந்த இடி மின்னலே தாகணும். அப்படியே போய் ஒதுங்கினான்னு வச்சுக்கோங்களேன், இடி மின்னல் விழுந்துடும். இப்படி பயமுத்திட்டே போறதுனா நம்மளால வாழ முடியுமாங்க?
அப்போ அங்கங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் அந்தந்த நேரத்தில் நம்மளோட மைண்ட் சூஸ் பண்ணிக்கிறது இல்லை. நம்ம காட்டில் இருக்கிற எறும்பு முட்டை கொண்டு திட்டை ஏறின்னு மழை பெய்யும். அது என்ன பண்ணுறது? அழகாக முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு மழை வரப்போகுதுன்னா அழகாக வேற ஒரு சேஃபர் சைடில் போய் நின்றுறது இல்லை. மண்ணுக்குள்ளேருந்து வெளில போய் சேஃபர் ரூஃபில் போய் அழகாக நின்றுறது இல்லை. அதே மாதிரி மழை வரத்துக்கு முன்னாடி, பூகம்பம் வரத்துக்கு முன்னாடினா பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி எல்லாம் வெளில ஓடி அதுங்க சேஃப் ஆகிடும். ஒரு இயற்கை சீரழிவு நடக்கிறதுனா அந்த எல்லையிலேருந்து அந்த மிருகங்களும் பட்சிகளும் சேஃப் ஜோனுக்கு போயிடும். அப்போது இயற்கையாகவே தன்னோட அந்த மற்ற உயிர்களை எல்லாமே, பகுத்தறிவு இல்லாத உயிர்களெல்லாம் தன்னை சேஃப்கார்டு பண்ணிக்கிறதுங்க. ஏன்னா அது சக்ஸஸும் ஆகுதுங்க பெரும்பாலும் 70%. ஏன் அப்படின்னா அந்த இயற்கையாக வாழறதுங்க அந்த பிராணிகளும் பட்சிகளும். ஏன்னா காலங்காத்தால விடிகாலையில் 6 மணிக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துடும், சூரிய அஸ்தமனத்துக்காக முன்னாடி படுத்துடும், தனக்கான உணவை தானே போய் தேடிக்கும், அடுத்தவங்க உழைப்புல வாழாது. தனக்கு எவ்வளோ உணவோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு குட்டிக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு பக்கத்துலேயே குட்டியை கொண்டு வந்து கொடுத்து தனக்கான உணவை போயிட்டு வரும். மொத்த உணவையும் குட்டிக்கு எடுத்துகிட்டு வராது, குட்டி பசி தாங்காது. அதனால் பக்கத்தில் இருக்கிற உணவை மட்டும் என்ன பண்ணோம், கிடுகிடுன்னு குட்டிக்கு எடுத்து கொடுத்து இதுங்க எங்கேயோ போய் நல்லா சாப்பிட்டுட்டு வருங்க. பாருங்க, இங்கிருந்து பாருங்க, மாங்காடுனா போனீங்கன்னா பட்சிகள், திருப்பி பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பறவைகள் கூட்டம் அந்தி சாந்தியோட ஒரு கூட்டமாக வேற இடத்துக்கு போகும். அப்படியே ஒரு இடத்துலேருந்து காலையில் கிழக்குலேருந்து மேற்கில் போகும், திருப்பி மேற்குலேருந்து அப்படியே கிழக்கில் ஒரு எவ்வளோ தூரம் பயணம் போடுறது, கண்டம் விட்டு கண்டம் பயணம் பெறுறது பறவைகள். அப்போது எல்லா உயிர்களுமே தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுங்க. ஏன்? அவங்க இயற்கையோட வாழறாங்க, இயற்கையாக இருக்காங்க. அது ஆனால் மனுஷங்க மட்டும்தான் இயற்கையோட இயற்கையாக வாழலை. இயற்கையும் அழிக்கிறோம், இயற்கையான வர மனித குணத்தையும் அழிக்கிறோம். மனிதர் அரிதறிது மனிதராய் பிறத்தல் இது. மனிதம் என்பதே உயர்வானது. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மாக்களாக மாறிட்டோன்றாரு. நான் சொல்லுங்க, வள்ளுவர் சொல்றாரு, மாக்கள்னா விலங்கா மாறிடுறோம், விலங்க காட்டில் கேவலமும் மாறிடுறோம். அதனால தான் இவ்வளோ கஷ்டத்தையும் படிஞ்சுன்னு பிறவி பிறவி பிறவின்னு உயர்ந்த பிறவி மனித பிறவி எடுத்துட்டு ஆசாபாசங்களை மாட்டிட்டு இச்சாசக்தி நியாய சக்தி கிரியாசக்தின்னு பேசிட்டு அந்த யோக நிலையிலையும் அதுலேயும் அத்தனை ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு திருப்பியும் கேவலமாயிட்டு திருப்பி கேவலமாக நாய் ஜென்மமா நரி ஜென்மமோ உட்காந்து ஊழையிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அதனால் நமக்கு நாம் தான் எதிரி. தீதும் நன்றும் பிறதரவாரா நோதலும் தனிதும் அவற்றோர் என்ன. தயவுசெய்து சனீஸ்வர பகவான் பேச்சில் சனீஸ்வர பகவான்களை திட்டாதீங்க, பண்ணாதீங்க. அவர் நீதிமான், தன்னோட கடமையை காட்டிலும் இன்னும் மேலான உயர்ந்த கடமையை செய்பவர். அவர் நல்லவங்களுக்கு நல்ல செய்வார், கெட்டவங்க கெட்ட செய்வார். இதுதான் சனீஸ்வர பகவான், இதனோட தன்மை இருக்குது. அந்த மீனராசியில் சனீஸ்வர பகவானை என்று பெயர்ந்தது உண்மை, திருக்கணிதம் தான் உண்மை. வானவியல் அடிப்படையில், ஜோதிடர் அடிப்படையில், சித்தர்கள் சொன்ன கணிப்பின் அடிப்படையில் கோள்களோட சுழற்சியும் இயக்கமும் அந்த குணமும் நிறமும் எல்லாம் உண்மைன்ற மாதிரி மனிதன் வழிகாட்டுதலுக்கு அந்த ஜோதிடத்தையும் உடைய தன்மைகளும் உணர்ந்து அந்த ஃபிலாசபியில் வழிகாட்டுகின்ற அத்தனை ஜோதிடருடைய கருத்துக்களும் உண்மை. அதை ஏற்படுத்தி நல்ல வழியில் வாழ்ந்து நல்லபடியாக மனிதரை வாழ்ந்து ஜெயிப்பதும் உண்மை. எல்லாமே நன்மையாக இருக்கட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நாளை என்பது நமக்காகத்தான், நாளை என்பதும் நம் கையில் தான். தீதும் நன்று பிறத்தரவாரா நல்லதே நினச்சி நல்லதே செய்வோம், கெட்டதை மாற்றுவோம், நல்லதை நாட்டுவோம். வாழ்க வளமுடன் என்று இறைசக்தியானது நம்மை வாழ்த்த வேண்டும். என்றும் நலமுடன் வாழ்வோம். பிரபஞ்ச சக்தியானது நன்மையை செய்ய வேண்டும் என்று மனமாற பிரார்த்தித்து கொண்டு இத்துணை நேரம் என்னுடைய லைவில் என்னோட இணைந்த அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியை சிறந்தாழ்த்தி உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அஷ்டம இடையிலே இணைவோம். வாருங்கள்.